சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வெளிநாடொன்றில் 21 வயதுடைய இலங்கை இளைஞர் கொலை, சம்பவத்தால் அதிர்ச்சி. யாழ் கீரிமலையில் குவிக்கப்பட்ட குப்பைகளை அகற்றக் கோரி கவனஈர்ப்பு போராட்டம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் திட்டம், இலங்கைக்கு ஐநா விசேட கடிதம். கிளிநொச்சியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 6 வாகனங்கள் பறிமுதல். நிலத்தகராறில் பெண்ணின் காதை கடித்த நபர், மனித உரிமைகள் ஆணைக்குழு தலையீடு. அரசாங்கத்தின் 22வது திருத்தத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கடும் எதிர்ப்பு. கடல் கொந்தளிப்பாகும் அபாயம், கடற்தொழிலாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கற்பிட்டியில் வெள்ளம் கவிழ்ந்து சகோதரர்களான 2 சிறுவர்கள் பலி. சுரேஷ் அலைவை மயக்கத்தில் வைத்து உண்மையை கண்டுபிடிக்க நடவடிக்கை, வைத்தியர்களின் தீவிர முயற்சி. யாழ் வடமராட்சி தொண்டமனாறு செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தின் கொடியேற்றம். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் பதவியேற்பு. தொடர்பன விரிவான செய்திகள். ஜப்பானின் சிபா மாநிலத்தில் 21 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கல்வி பயின்று வந்த இளைஞனை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கொலையை அவருடன் தங்கியிருந்த 18 வயதுடைய இலங்கை இளைஞரை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்திருக்கம் முற்றியதில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை அந்த நாட்டு போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சந்தேக நபரான 18 வயது இளைஞனை அந்த நாட்டு போலீசார் கைது செய்தனர். விசாரணையின் பொழுது தானும் தன்னுடைய தாயாரும் அவமதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை உடனடியாக அகற்றுமாறு கோரி ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு நேற்று கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வலிவடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகழ்வால் உருவான பாரிய பள்ளங்களுக்குள் வலி தெற்கு பிரதேச சபையால் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுகின்றன. இவ்வாறு கொட்டப்படும் கழிவுகளை உடனடியாக மீள அகற்றுமாறு கோரி வலிவடக்கு பிரதேச சபையின் 34 உறுப்பினர்களில் 26 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மாவட்ட செயலர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் ஆகியோரிடம் கடந்த வாரம் முறையிட்டனர். எனினும் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் ஆடி அமாவாசை தினமான நேற்று குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதியில் கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த குப்பை குவியல்களால் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் சமூக பாதிப்புகள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டார். விழிப்புணர்வு பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு துண்டு பிரசுரங்களும் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் அதிகரிக்க முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐநா சபை இலங்கை அரசாங்கத்துக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி மார்க்ரெட் ஜாட்டோவைட் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 63ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65ஆகவும் உயர்த்த யோசனை முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. எனினும் அவசரமாக மேற்கொள்ளப்படும் இத்தகைய அரசியலமைப்பு திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் நியாயமான விசாரணைக்கான உரிமைக்கும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி தனது கவலையை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டதாக கூறப்படும் 5 டிப்பர் வாகனங்கள் மற்றும் உளவியந்திரம் ஒன்று சிறப்பு அதிரடிப்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேறு பகுதியைச் சேர்ந்த மணல் அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக சிறப்பு அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது மணல் அகழ்வில் ஈடுபட்டு 5 டிப்பர் வாகனங்களும் உளவியந்திரம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதோடு அவற்றின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நுவரலியா சீதாயலிய போகலந்த பகுதியில் நிலத்தகராறு காரணமாக பெண்ணொருவரின் காதை கடித்த நபருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க தவறியதாக நுவரலியா போலீசார் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நுவரலியா பிரதேச செயலாளருக்கு பரிந்துரைகளை அனுப்பியுள்ளது. சீதாயலிய பகுதியைச் சேர்ந்த நோனா பெட்டூன் என்பவரின் காணிக்கு முன்பாக அமைந்துள்ள பாதையை பயன்படுத்துவது தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறின் போது அவரின் காதை கடித்து காயப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக நுவரலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்ட போதிலும் போலீசாரும் கிராம உத்தியோகத்தரும் ஒருதலை பட்சமாக செயற்பட்டு மத அடிப்படையில் பாரபட்சம் காட்டி சந்தேக நபருக்கு ஆதரவாக செயற்பட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டினர். இதையடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இது தொடர்பில் முறைப்பாடொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூலை 31ஆம் தேதி நுவரலியா பிரதேச செயலாளருக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் நீதித்துறையை முடக்கி நாட்டில் சர்வாதிகார ஆட்சியை உருவாக்குவதற்கு முயற்சித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். காலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் இந்த திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்தையும் செயற்பாட்டு திறனையும் பலவீனப்படுத்தக்கூடியதாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் நீதித்துறையை செயலிழக்கச் செய்வதனூடாக நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை பலவீனப்படுத்தி சர்வாதிகார ஆட்சிக்கான சூழலை உருவாக்க முயற்சிப்பதாக சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நீதித்துறையின் சுயாதீனம் ஜனநாயக ஆட்சியின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் அதை பலவீனப்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் எதிராக குரல் எழுப்ப வேண்டியதன் அவசியம் பற்றியும் இதன்போது வலியுறுத்தல் விடுத்துள்ளார். கொழும்பு முதல் காலி மற்றும் மாத்திரை வரையான கடற்பரப்புகளில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு திசையில் இருந்து மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடாக கல்பெட்டி வரையான கடற்பரப்பிலும், சிலாபம் முதல் புத்தளம் வரையான கடற்பரப்பிலும், மன்னார் முதல் காங்கேசந்துறை வரையான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் இடையிடையே மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் குறித்த கடற்பரப்புகளில் கடற்தொழில் மற்றும் படகு பயணங்களில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கற்பட்டி குரக்கன்கேன பகுதியில் உள்ள ஏரியில் வள்ளம் ஒன்று கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகள் மரணித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 7 வயது சிறுவனும் 13 வயது சிறுமியும் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த குடும்பத்தினர் நேற்று பிற்பகல் கடற்தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் வலைகளை எடுத்து வருவதற்காக வள்ளத்தில் பயணித்தனர். இதன்போது வள்ளம் கவிழ்ந்ததில் தாய், தந்தை மற்றும் 2 பிள்ளைகள் நீரில் மூழ்கிய நிலையில் கற்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிள்ளைகள் இருவரும் உயிரிழந்தனர். உயிரிழந்த பிள்ளைகளின் தாய் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தந்தை மேலதிக சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கற்பட்டி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவர் சுரேஷ் சலேயை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை மருத்துவ சோதனைக்கு உட்படுத்த 5 அடங்கிய மருத்துவக் குழுவினர் கடந்த வாரம் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளனர். அங்கு வருகை தந்த மருத்துவக் குழுவினர் முற்பகல் 9 மணி முதல் மாலை வரை அவரை பரிசோதித்ததாக தேசிய மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகின்றன. கோட்டை நீதவான் பசன் அமரசேனவால் நியமிக்கப்பட்ட 5 அடங்கிய மருத்துவக் குழுவினரே இவ்வாறு சோதனை செய்துள்ளனர். அத்துடன் எதிர்வரும் வாரம் சலையின் குடும்ப உறவினர்களை சந்திப்பதற்கும் மருத்துவக் குழு தீர்மானித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றின் உத்தரவுக்கு அமைய இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிரேச நிபுணத்துவ நீதவான் மனநல மருத்துவர் சுசித் மெண்டிஸின் தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களான நிபுணத்துவ மருத்துவர் சித்தாஹரி அபியநாயக்க, நிபுணத்துவ மருத்துவர் ஜசந்தி அக்மீம் என நிபுணத்துவ மருத்துவர் துலைக்ஷா அமர்சிங்க வாஸ், நிபுணத்துவ மருத்துவர் வஜிர தமவர்த் ஆகியோர் செயற்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு செல்வச்சனிதையான் ஆலயத்தில் பெரும் திருவிழா கொடியேற்றம் இன்று அதிகாலை 1:45 மணிக்கு நூற்றுக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கொடியேற்றம் இடம்பெற்றது. செல்வச்சனிதியான் கொடியேற்றத்தை காண்பதற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அடியவர்கள் வருகை தந்திருந்தனர். திருவிழாவுக்கு வருகை தருகின்ற அடியவர்களின் நலன் கருதி சுகாதாரம், குடிநீர் உட்பட வசதிகளை வல்வெட்டித்துறை நகர சபையினர் மேற்கொண்டுள்ளனர். மேலும் விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வருடத்தின் தேர் திருவிழா எதிர்வரும் 27ஆம் தேதி
28ஆம் தேதி தீர்த்த திருவிழா இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். வாஷிங்டனில் அமைந்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றுள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகம் எரிக் மேயருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளது. எரிக் மேயர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களில் பரந்த அனுபவம் கொண்ட ஒரு சிரேஷ்ட வெளியுறவு சேவை அதிகாரி என தெரிவிக்கப்படுகிறது. தூதுவராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் சிரேஷ்ட அதிகாரியாக பணியாற்றியிருந்தார். இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் எரிக் மேயரை வரவேற்றுள்ளதோடு அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்களிப்பை மேலும் பலப்படுத்த அவரின் தலைமையின் கீழ் பணியாற்ற தூதரக குழு அவருடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்திய அறுசுவை உணவுகளின் அற்புதமான சுவையை அனுபவிக்க வாருங்கள். பாரிஸில் அமைந்துள்ள பாரத் ரெஸ்டாரண்டில் உங்கள் கொண்டாட்டங்களுக்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப தரமான சாப்பாடுகள் செய்து தரப்படுகின்றன. குடும்ப விழாக்கள், பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு +33 1 42 093 584 அல்லது +33 1 58 20 06 20. பாரத் ரெஸ்டாரண்ட், குடும்பத்துடன் வந்து சுவையுடன் மகிழுங்கள். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.